லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு பொட்டேட்டோ பீஸ் புலாவ் பண்ணலாமா? இதை பண்ணுறதுக்கு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், ஆனால் இதுவே போதும் தான். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சீரகம், 2-3 பல்லு பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்குங்க. ட்ரை ஆகிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் போட்டுட்டு சாதத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மிளகை நல்லா இடித்து சேர்த்திங்கன்னா இன்னுமே வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை கட் பண்ணி மேலே ஆப்பில் பரப்பரன்னு தூவி எடுத்துகிட்டு நம்ம குட் பாய் நெய் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு அப்படியே கிளறி எடுத்தோன்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக ஒரு பொட்டேட்டோ பீஸ் புலாவ் ரெடி ஆகிடும். எப்படி?